ஃபஸ்ட்டும் அது எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த ஸ்டோரி இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இந்த செஷனில் லீக் ஆஃப் நேஷன், அதாவது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லா நாடுகளும் அமைதியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு குழு மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க. அதான் வந்து லீக் ஆஃப் நேஷன். லீக்ன்றது குரூப், எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு குரூப், அதுதான் லீக் ஆஃப் நேஷன். ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க இல்லைன்னு பார்க்கலாம். லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு குழு. ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன், ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தி covenant ஆஃப் தி லீக் வாஸ் ஒர்க்ட் அவுட் அட் தி பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ பாரிஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்க இல்லைங்களா, பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடட் இன் ஈச் ஆஃப் தி ட்ரீட்டிஸ் தட் வேர் சைன்ட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்டி வந்து அவங்க சைன் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பேசப்பட்டுருச்சு. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் வில்சன் தட் திஸ் டாஸ்க் வாஸ் அக்கம்ப்ளிஷ்ட். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் ரொம்ப முக்கியமாக யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வில்சனால தான். இன் ட்ராயிங் அப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் த ஐடியாஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா ப்ரிவைல்டு. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஸோ அதை உருவாக்கும் போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் யாரோடது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோடதும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது. இந்த லீக் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 5 பாடிஸ். ஸோ இந்த லீக்கில் வந்து 5 பாடிஸ் இருந்தது, அதாவது 5 ஆஃபீஸர்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி, அடுத்து கவுன்சில், செக்ரட்டரியேட், பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி 5 அமைப்பு, அந்த குழுக்கு கீழே 5 அமைப்பு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் தி அசம்பிளி. ஸோ எந்த நாடுகளெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களில் ஒருத்தர் வந்து இந்த அசம்பிளி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அமைப்பில் இருக்கணும். இட் டிஸ்கஸ் ஜென்ரல் பாலிசி அண்ட் எனி டெசிஷன் டேக்கன் இன் தி அசம்பிளி ஹேட் டு பி அன்அனிமஸ். ஸோ அந்த குரூப்பில் அந்த அசம்பிளியில் வந்து எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது அன்அனிமஸாக இருக்கணும், யாருக்கும் சொந்தமாக இல்லாமல் அப்படிலாம் இருக்கணும், பொதுவான விஷயமா இருக்கணும் அப்படின்றாங்க. த கவுன்சில், அடுத்து இப்போ அசம்பிளியில் யார் இருக்கணும் அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷனில் யாரெல்லாம் மெம்பரோ அவங்களில் ஒருத்தர். அடுத்து கவுன்சில், இந்த கவுன்சிலில் யார் இருக்கணும்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி லீக். கவுன்சில் தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய ஹெட்டு. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க 5 பேர் வந்து இந்த கவுன்சிலில் இருக்காங்க. வேறு ஒரிஜினலி டிக்ளேர்ட் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில். ஸோ இந்த கவுன்சிலுடைய பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கண்ட்ரீஸை வந்து நியமிக்கிறாங்க. Each member has one vote and since all decisions had to be unanimous, even the small nations possessed the right of veto. So இந்த 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டு வந்து இருக்குது. எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே அனானிமஸாக இருக்கணும். சின்ன நாடுகளாக இருந்தாலும் கூட ஓட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு வீட்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது நோ இது எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் வீட்டோ சொல்லுவோம். இது வேண்டாம், இது சரியில்லைன்னு சொல்கிற உரிமை வந்து ஒவ்வொரு சின்ன நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த கவுன்சிலில். இந்த செக்ரட்டரியேட், அடுத்த அமைப்பு வந்து செக்ரட்டரியேட். ஸோ செக்ரட்டரியேட் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன் வாஸ் லொக்கேட்டட் இன் ஜெனீவா. ஸோ இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட் ஜெனரல் வந்து சார் எரிக் ட்ருமாண்ட் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எரிக் ட்ருமாண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த செக்ரட்டரியேட்டுடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரலாக வராரு. த ஸ்டாஃப் ஆஃப் தி செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை தி செக்ரட்டரி ஜெனரல் இன் கன்சல்டேஷன் வித் தி கவுன்சில். ஸோ கவுன்சில்கிட்ட கேட்டு முடிவு எடுத்து தான் இந்த செக்ரட்டரியேட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அடுத்த ஃபோர்த் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் தி ஹேக்யூ. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்யூ. அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் எதுக்கு அப்படின்னா எல்லா ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது அது இந்த ஒரு கோர்ட்டில் நம்ம இது பண்ணி அப்ளை பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்யூவில் இருக்குது. த கோர்ட் வாஸ் மேட் அப் ஆஃப் 15 ஜட்ஜஸ். ஸோ இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்த 5th குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கம்ப்ரைசிங் அ செக்ரட்டரியேட் அண்ட் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் 4 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஸோ ஒரு செக்ரட்டரியேட் இருந்தாங்க, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் 4 பேர் இருக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த குரூப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.
ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி லீக். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த 2-fold ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன் வாஸ் டு. ஸோ 2 விஷயத்துக்காக இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அமைச்சாங்க. ஒன்று என்னென்னா அவாய்ட் வார் அண்ட் மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு. ஸோ உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து வாரை வந்து தடுக்கணும், வேண்டான்னு நினைக்கணும், அமைதியை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நிலைநாட்டணும். அதுதான் முதல் அப்ஜெக்டிவ். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். ஸோ எல்லா நாடுகளுக்கும் தேவையான அந்த எக்கனாமிக்கலும் அந்த சோஷியலி என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அதிகரிக்கிறதுக்கும் தேவையான ஹெல்ப் செய்கிறதும் தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய 2வது ஆப்ஜெக்டிவ். த லீக் இன்டெண்டட் டு ஆக்ட் அஸ் conciliator or arbitrator and thereby resolve a dispute in its early stage. So ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு பாடியாகவும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாடியாகவும் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமையுது. ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு சண்டைகள் வருது அப்படின்னா அதோடைய பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து இவங்க வந்து அதை சரி செஞ்சிடறாங்க. அதுக்காக தான் அது ஒரு அப்ஜெக்டிவ் இந்த லீக் ஆஃப் நேஷனுடையது. இஃப் வார் ஷுட் ப்ரோக் அவுட் டெஸ்பைட் ஆர்பிட்ரேஷன் த மெம்பர்ஸ் ஷுட் அப்ளை சாங்ஷன்ஸ் டு தி அக்ரெசர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் தென் மிலிட்ரி. ஸோ அதனால் இதையும் மீறி ஒரு வார் வந்து பிரேக் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும்போது எக்கனாமிக்கலி ஃபஸ்ட் இது ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து மிலிட்ரியை வந்து அதில் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வராங்க. த டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் தி அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங் பை தி ஆப்சன்ஸ் ஆஃப் 3 great powers. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஒன்று வந்து இது பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இது அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 2 முக்கியமான 3 பவர்ஸ் வந்து இதில் இல்லை. அது யாருன்னு பார்த்திங்கன்னா USA கிடையாது, ஜெர்மனி கிடையாது, ரஷ்யா கிடையாது. ஸோ USA ஏன் இல்லை அப்படின்னா அது ஒரு மெம்பர் கிடையாது, டிட் நாட் பிகம் அ மெம்பர். அதில் ஒரு மெம்பராக USA வந்து சேரவே இல்லை. ஜெர்மனி என்ன பிரச்சனைனா டிஃபிட்டட் நேஷன், இது வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாடு, அதனால் இவங்களுடைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அடுத்து ரஷ்யா. ஸோ இந்த 3 கிரேட் பவர்ஸ் இல்லாததுனால ஒரு பெரிய ஒரு முடிவு வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸால் இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து குறிக்கோள்களை வந்து நிறைவேற்றவே முடியாமல் போயிடுச்சு. த லேட்டர் 2 ஜாயின்ட் இன் 1926 and 1934. லேட்டர் 2னா பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஜெர்மனியும் ரஷ்யாவும் என்ன பண்ணுச்சுன்னா 26லேயும் 34லேயும் அந்த 2 பேரும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. while Germany resigned in 1933. ஸோ ஜாயின் ஆகிட்டு 1933ல் என்ன பண்ணுறாங்க, 1926ல் ஜாயின் ஆகுறாங்க, 1933ல் வந்து அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. யார்? ஜெர்மனி. ரஷ்யா இஸ் எக்ஸ்பெல்ட் இன் 1939. ரஷ்யாவை வெளியே ஏற்றிடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1939ல் 34ல் உள்ள வராங்க, 39ல் ரஷ்யா வந்து வெளியே வந்துடுது. ஸோ அடுத்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா த லீக் வாஸ் கால்ட் இன் டு செட்டில் அ நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வித் 1920 and 1925. ஸோ இந்த 5 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்காக இவங்க வந்து அணுகுனாங்க உலக நாடுகள். த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 issues. ஸோ 3 விஷயத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ப்ளே பண்ணுறாங்க. அது என்னென்னா 1920ல் டிஸ்பியூட் அரோஸ் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஓவர் சோவர்ஜினிட்டி ஆஃப் தி ஐலாண்ட். ஸோ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் வந்து 2 பேரும் சொந்தம் கொண்டாடின ஒரு விஷயத்தில் இவங்க தலையிட்டு அதை வந்து சரி செஞ்சு கொடுத்தாங்க. த லீக் ரூல்ட் தட் தி ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். ஸோ என்ன முடிவு சொல்லுது அப்படின்னா ஃபின்லாண்டுக்கு தான் வந்து இந்த ஐலாண்ட் சொந்தமானது, அவங்க தான் வந்து அதை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன் தி ஃபாலோயிங் இயர் த லீக் வாஸ் ஆஸ்க்டு டு செட்டில் தி ஃப்ரான்டியர் பிட்வீன் போலண்ட் அண்ட் ஜெர்மனி இன் அப்பர் சிலேசியா which was successfully resolved by the league. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமாக 3 விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது ஒன்று வந்து ஸ்வீடன் ஃபின்லாண்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை, ஐலாண்ட் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த எல்லை பிரச்சனை, சிசிலியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையில் வந்து இவங்க தலையிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ரிசால்வ் பண்ணாங்க, பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. மூணாவது பிரச்சனை என்னென்னா கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் 1925ல் ஒரு ப்ராப்ளம் வருது. கிரீஸ் இன்வாடட் பல்கேரியா அந்த லீக் ஆர்டர் த சீஸ்ஃபயர். ஸோ கிரீஸ் வந்து இப்போ பல்கேரியாவை வந்து ஆக்கிரமிச்சிடுச்சு. இதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் லீக் ஆஃப் நேஷன் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்டு கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் தி கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பேரேஷன்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஒரு கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் ப்ராப்ளம் விஷயத்தில் வந்து இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிரீஸை வந்து குறை சொல்கிறாங்க, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஸோ நீங்கள் வந்து
ரிப்பேரேஷன் கொடுக்கணும், ஃபைன் கட்டணும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சொல்கிறாங்க. அதாவது நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீஸ் மேலே ஒரு ப்ராப்ளம் வைக்கிறாங்க. யார்? லீக். தஸ் லீக் ஹேட் பின் சக்ஸஸ்ஃபுல் அன்டில் சைனிங் ஆஃப் தி லொக்கார்னோ ட்ரீட்டி 1925. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இவங்க கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. 1925 லொக்கார்னோ ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி நடக்கிற வரைக்கும் இவங்களுடைய அமைப்பு வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருந்தது. பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டி பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். ஸோ இந்த லொக்கார்னோ ட்ரீட்டி அப்படிங்கிற ட்ரீட்டி என்ன அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாம் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இந்த 5 நாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது இந்த பக்கம் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து வார் வந்து பண்ண மாட்டோம், போருக்கு நாங்கள் போர்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டியில் எல்லோரும் சைன் பண்ணியிருக்காங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின் த லீக் அண்ட் வாஸ் கிவன் அ பெர்மனன்ட் சீட் ஆன் தி கவுன்சில். ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் ஆகிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க டிஃபிட்டட் நேஷன்றதால அவங்க ஜாயின் ஆகலையா, இப்போ லீகில் ஜாயின் ஆகிடுறாங்க. கவுன்சிலில் இவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. After 2 years, the US and Russia began to participate in the non-political activities of the league. ஸோ அதுக்கு அடுத்து 2 years கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ரஷ்யாவும் யூஎஸ்ஏவும் இப்போ நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுடைய அரசியல் சாராத சில விஷயங்களில் வந்து இவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ஆனால் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா யூஎஸும் ரஷ்யாவும். அடுத்து வயலேஷன்ஸ்னால் அவங்க சொல்கிற பேச்சை வந்து ஒபே பண்ணாமல் இருக்குது. டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. அது எதுக்காக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் கான்ஃபரண்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா, அதாவது வெப்பன்ஸ் அந்த போர்க்கருவிகளை வந்து இல்லாமல் இருக்கணும், இல்லை போர்க்கருவிகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து யூரோப்பியன் பவர்ஸ் விஷயத்தில் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் சந்திக்க வேண்டியிருந்தது. இன் 1925 த கவுன்சில் ஆஃப் தி லீக் செட்டப் அ கமிஷன் டு ஹோல்ட் அ டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் டு சார்ட் அவுட் தி ப்ராப்ளம். ஸோ இப்போ கவுன்சில் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸு கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமிஷன், ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க 1925. அந்த குழு எதுக்காக அமைக்குதுன்னா, டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்க. பட் தி ப்ரப்போஸ்ட் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்ட் ஒன்லி இன் ஃபெப்ரவரி 1932. ஸோ 1925 பிளான் பண்ணது 1932 தான் வந்து அது சாத்தியமாச்சு. இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஜெர்மனிஸ் டிமாண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனி வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கேக்குது. அதாவது இப்போ நான் 4 நியூக்ளியாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃப்ரான்ஸும் 4 தான் வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக வச்சுருக்கணும், அதிகமாக ஒருத்தர் கம்மியாக ஒருத்தர்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜெர்மனியுடைய அந்த டிமாண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸில். இன் அக்டோபர் ஹிட்லர் விட்ரூ ஜெர்மனி ஃப்ரம் தி கான்ஃபரன்ஸ் ஆன் தி லீக். ஸோ உடனே இந்த விஷயத்தில் கோவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் ஹிட்லர் வந்து அப்போது அந்த ஜெர்மனியை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் வந்து ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஸோ இப்போ ஜெர்மனி வந்து வெளியேறிடுச்சு. ஜப்பான் அட்டாக்ட் மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931. ஸோ ஜப்பான் இப்போ என்ன பண்ணுது, மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் லீக் கண்டெம் டு ஜப்பான். சொன்னால் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணுது, ஜப்பானை வந்து கண்டிக்குது. இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க மேலே கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்காங்க. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைட் ஃப்ரம் தி லீக். ஸோ ஜப்பானுக்கு இப்போ கோவம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஜெர்மனி எப்படி இதை விட்டு வெளியே போச்சு அதே மாதிரி ஜப்பானையும் ரிசைன் பண்ணிவிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு. In the context of Italy's attack on Ethiopia, the League applied sanctions. ஸோ இட்டாலி வந்து எத்தியோப்பியா மேலே போர் தொடுக்கும் போது அட்டாக் பண்ணும்போது சாங்ஷன்ஸ், ஒரு சில சாங்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. as the sanctions came into effect, Italy resigned from the ஸோ இட்டாலிக்கும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க you should not do that அப்படின்னு சொல்லும்போது இட்டாலியும் என்ன பண்ணுது, லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க 1937. ஸோ இப்போது ஜெர்மனி வந்துருச்சு, ஜப்பான் வந்துருச்சு, இட்டாலி வெளியே வந்துருச்சு. Thereafter, the league was a passive witness to events, taking no part in the crisis over the Rhineland. ஸோ இப்போ இவங்க ஒன்றா இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தராக விட்ரா பண்ணிக்கிட்டே இதிலேருந்து வரும்போது ரைன்லேண்டில் ஒரு பிரச்சனைன்னு போது அந்த கிரைசிஸில் வந்து இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா அப்படி ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்க வெளியே போயிடுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களால அந்த பிரச்சனையில் தலையிட முடியல. எங்கெங்கே தலையிட முடியலன்னா ரைன்லேண்ட், ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவியா, போலாண்ட், இங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது இவங்களால அது
இவங்க ஒரு இவங்க வந்து அதில் தலையிடவே முடியல. த லாஸ்ட் டெசிசிவ் ஆக்ஷன் இட் டுக் வாஸ் இன் டிசம்பர் 1939. ஸோ கடைசியாக லீக் ஆஃப் நேஷன்ஸ் செஞ்ச ஒரு டெசிசிவ் ஆக்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1939 நடக்குது. when Russia was expelled for her attack on Finland. ஸோ எதுக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ரஷ்யா வந்து ஃபின்லாண்டு மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க ஒரு கடைசியாக இவங்க எடுத்த ஒரு ஆக்ஷன் வந்து அதுதான். த அசம்பிளி டிட் நாட் மீட் அகெயின் and the League of Nations was finally dissolved in 1946. ஸோ அதுக்கப்புறம் அசம்பிளி நடக்கவே இல்லை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் நடக்கவே இல்லை. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கலைக்கப்பட்டுருச்சு. 1946 கலைச்சிட்டாங்க. மொத்தமாகவே அது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஏன் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன் வந்து இவங்களால் ப்ராப்பராக அதை செய்ய முடியல அப்படின்னா, த லீக் அப்பியர் டு பி அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் விக்டரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அந்த நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமே வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது. அது ஒரு ஃபெயிலியர் ஆகும். சின்ஸ் இட் லேக்ட் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு மிலிட்ரி பவர் கிடையாது. இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இஸ் டெசிஷன். அதனால் இவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பவர் இல்லாததுனால இவங்க பேச்சை கேட்காம இருக்கிறவங்க மேலே இவங்க அட்டாக் பண்ண முடியல. ஜஸ்ட் வாய் வழியாக தான் பேச முடியுமே தவிர அடக்கி ஆள்றதுக்கு ஒரு அமைப்பு வந்து அந்த மிலிட்ரி பவர் வந்து இவங்கள்ட்ட இல்லாமல் இருந்தது. ஸோ இது ஒரு காரணம். த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டட் தி பவர் ஆஃப் நேஷனலிசம். ஸோ இந்த நேஷனலிசம் ஏன் நாடு தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உன்னை விட பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பவரை வந்து தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது. த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி could not be applied in actual practice. ஸோ எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி, கலெக்டிவ் செக்யூரிட்டின்றது எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாலிசி பிரின்சிபலை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வர இவங்களால் முடியலை. when Italy, Japan and Germany headed by dictators refused to be bound by the orders of the League, Britain and France were the only major powers to act decisively. ஸோ இந்த இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பானில் பார்த்திங்க அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் அங்கே இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்க, ஒருத்தர் தான் வந்து ஹையஸ்ட் பவரில் இருந்தாங்க. அவங்க சொல்கிறத வந்து எல்லாரும் கேட்கும்போது இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. பட் 100 years ago ended a war whose intensity and scale the world had never before seen. A war that involved more than 60 million soldiers around the globe. In this video, we retrace the origins, events, and consequences of World War I. To understand the origins of World War I, we start in 1871 at the end of the Franco-German War between the French Empire and the Confederation of North Germany, allied with the German states of the south. After 6 months of fighting, France is defeated and the victors unite to form the German Empire. Alsace and Moselle are annexed to the new empire, frustrating the French side. In the following years, Germany would greatly advance its industry and economy. The country also builds alliances, first with the Austro-Hungarian Empire and then with Italy, which is frustrated by France colonizing Tunisia. The three form the Triplice or Triple Alliance. Growing in power and status, Germany begins colonizing African territories. For its part, France allies with the Russian Empire and signs a secret pact of non-aggression with Italy, thus avoiding a second front in case of war. The British Empire fears the rise of the German army, more specifically of its navy. Britain comes out of isolation, moves closer to France and then to Russia. Together, they form the Triple Entente. In the Balkans, the Austro-Hungarian Empire annexed Bosnia and Herzegovina, much to the displeasure of neighboring Serbia, which dreamed of one day uniting the South Slav people. This project appeals to Russia, which diplomatically allies itself with Serbia. On June 29, 1914, a young Serbian nationalist from Bosnia murders the heir to the throne of Austria and his wife in Sarajevo. Austria-Hungary accuses Serbia of having organized the attack and, despite Russian threats, declares war the following month.
In a few days, the conflict spreads between the countries of the Triple Entente and the Triple Alliance. Only Italy remains neutral for the moment. The German plan is to overcome the French army concentrated in the east by planning an attack from the north. To achieve this, Germany invades Luxembourg and Belgium in violation of their neutrality in the conflicts. The French, British and Belgian armies are forced to retreat. Fearing the capture of Paris, the French government moves to Bordeaux, but the German army turns away from the city to continue surrounding the French army. They are then attacked on the flanks by the army of Paris, which forces them to retreat further north, marking the failure of the Schlieffen Plan. The new German objective is to take over the strategic ports of Calais, Dunkirk and Boulogne to cut British supplies. The inferior Belgian army cannot resist the German advance. In the plain of Yser, the choice is then made to open lock gates to flood the polders. With the German army stopped in their tracks, the front line is etched out with the construction of 700 kilometers of trenches stretching from the North Sea to Switzerland. With the war front lines stabilized in the west, Germany sent its troops to the east to fight against a Russian offensive which puts pressure on Austria-Hungary. After some hesitation, the Ottoman Empire decides to support Germany in the war. This creates several new fronts, one in the Caucasus, another in the Sinai against the British Protectorate in Egypt with the goal of controlling the Suez Canal, and finally a third front in the British Protectorate of Kuwait over the issue of oil resources. To weaken the Ottoman Empire, Britain supports an Arab rebellion by promising them independence in liberated lands. Finally, Italy declares war on Austria-Hungary with the hope of gaining new territory. In Asia, Japan went to war against Germany and seized its colonies in the Pacific and China. In Africa, German colonies are stormed by French, British and Belgian forces. Many people from colonized territories are enlisted in European armies. France mobilizes nearly 800,000 people, a large proportion of whom are sent to Europe. The British Empire, for its part, enlists 2.7 million men from its dominions and colonies. More than half come from British India. In the Balkans, Bulgaria goes back to war alongside the Central Empires. The country has a great territorial appetite and wants to expand in all directions. Serbia is attacked on two fronts and is quickly invaded. In the West, Germany continues with military innovations. It becomes the first to organize aerial bombardments carried out by Zeppelin airships. London and Paris are regularly attacked. The Air Force is initially used for tracking and reconnaissance, but planes are quickly fitted out with machine guns, resulting in the first aerial battles. In another first, Germany launches submarine wars in British territorial waters, sinking ships it encounters. Finally, in the trenches, both sides use toxic gases that cause many casualties. Despite some attempts to find breakthroughs, the front lines of war remain fixed, at great human cost. In the trenches, soldiers who survive the fighting are forced to live in harsh conditions. Mud, vermin, rats, and the smell of decaying corpses put their nerves to the test. In the spring, the French side begins mutinies that would be suppressed. Germany also tires of the stalemate. The country is now focused on war on the economic front and sends its submarines to the Atlantic to sink all kinds of ships, even commercial ones, heading to the United Kingdom. Exhausted by war, Russia suffers more than 1.7 million military casualties. Morale is at its lowest point on the front lines and among the public. Then takes place a short revolution that brings down the regime of the Tsars. At the same time, the United States of America finds itself becoming a victim of the commercial blockade in the Atlantic. They decide to go to war alongside the Allies. In Russia, a second revolution allows the Bolsheviks to come to power, who immediately sign a ceasefire with the Central Empires. With the Russian front under control, Germany concentrates its troops on the west.
The country succeeds in a breakthrough in the trenches and approaches Paris, which it bombards. But the German army moves too fast to the south. The French army counterattacks and disintegrates German defenses. In panic, German soldiers retreat to the north. From this moment, the Allies lead on all fronts. In Germany, mutinies and a revolutionary wave force the emperor to abdicate and allows the signing of the armistice, marking the end of the Great War that kills more than 18 million people. On June 28, 1919, a peace treaty is signed at Versailles. German representatives are not invited, and the country is forced to accept all demands of the victors. Germany and its allies are held solely responsible for war damages and must pay heavy compensation. Austria-Hungary and the Ottoman empires are dismantled, making way for new countries or colonies. Germany, meanwhile, finds itself humiliated and indebted. Its army is disbanded and colonies shared among the allies. The country cedes roughly 15% of its territory to France, Belgium, Denmark and Poland, which is recreated. The only consolation is Germany remains largely intact due to no fighting on its territory, and its industry is still standing. The humiliation imposed upon Germany already leaves it with a desire for revenge. முதல் உலகப் போரும் அதன் பிறகும் உலகின் பெரும்பாலான நாடுகள் இப்போரில் கலந்து கொண்டதால் இப்போர் முதல் உலகப் போர் என அழைக்கப்பட்டது. ஐரோப்பா கண்டம் முதல் உலகப் போரின் மையமாக திகழ்ந்தது. முதல் உலகப் போர் 1914 ஆரம்பித்து 4 ஆண்டுகள் நடைபெற்றன. வானிலும் நீரிலும் நிலத்திலும் நடந்த மிக பெரும் போராகும். இப்போர் நடைபெற பல காரணங்கள் உள்ளன. அவை ஐரோப்பாவின் வளர்ந்து வரும் பல நாடுகள் தங்களுக்குள் போட்டி, பொறாமை காரணமாக இரகசிய கூட்டணிகளை அமைத்தன. ஜெர்மனியின் இராணுவ பலம் இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் உறுத்தலாகவே இருந்தது. ஜெர்மனி தனது கப்பல் படையை பலமாக்கியது. எனவே அது பிரிட்டனை அழிக்க தயாராகிக் கொண்டிருந்தது. ஐரோப்பாவில் உள்ள வளர்ந்த நாடுகள் தங்களது பொருளாதார ஆதிக்கத்தை ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளில் திணிக்க தயாரான போது உலகில் பதற்றமான சூழல் உருவானது. தேசியம் என்ற நாட்டுப்பற்று ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளிலும் தலைதூக்க ஆரம்பித்தது. இதனால் மற்ற நாடுகளின் முன்னேற்றங்களை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் மனம் போன போக்கில் செல்கின்ற சுயநல போக்கு கொண்ட நாடுகளை கண்டிக்க ஒரு சர்வதேச அமைப்பு இல்லை. ஜெர்மனியின் 2ஆம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனியை உலகின் தலைசிறந்த நாடாக மாற்ற எண்ணினார். பிரான்ஸ் தான் இழந்த அல்சஸ் மற்றும் லொரைன் பகுதிகளை மீட்க சமயம் பார்த்து கொண்டிருந்தது. இந்த போருக்கான உடனடி காரணம் ஆஸ்திரிய நாட்டு இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவரது மனைவி சோபியும் செதசிவோ தலைநகர் போஸ்னியாவில் படுகொலை செய்யப்பட்டதுதான். ஆஸ்திரியா செர்பியாவிடம் விளக்கம் கேட்டது. செர்பியா அதை நிராகரித்தது. உடனடியாக ஜூலை 28, 1914 போர் தொடங்கியது. பல முனைகளில் போர்கள் நடைபெற்றது. 1917 வருடம் அமெரிக்கா முதல் உலகப் போரில் கலந்து கொள்கிறது. 1919 பாரிஸ் அமைதி மாநாட்டின் மூலம்
போர் முடிவுக்கு வருகிறது. ஜெர்மனியும் அதன் கூட்டு நாடுகளும் தோல்வியை சந்தித்தன. இப்போரின் முடிவுகளால் உலகில் பல மக்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். பல நாடுகள் விடுதலையும் அடைந்தன. இந்தியாவிலும் இப்போரின் தாக்கம் இருக்கத்தான் செய்தது. 1920 சர்வதேச சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. உலகில் அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவது இச்சங்கத்தின் முதன்மை நோக்கமாக இருந்தது. ரஷ்ய புரட்சி 1917 நடைபெற்றது. இதன் விளைவாக இரண்டாம் நிக்கோலஸின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கம்யூனிச ஆட்சியும் ரஷ்யாவில் மலரத் துவங்கியது. ரஷ்ய புரட்சி ரஷ்ய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.